अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்தாலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய 733வது ஸ்லோகம், அதை முதலிலே அனுபவிக்கிறோம். அதாவது இது காஞ்சன பத்ததி என்று பாதுகையில் இருக்கக்கூடிய பொன்மயம், அந்த தங்கத்தை பற்றின விசேஷங்களை தெரிவிக்கக்கூடிய பத்ததி. அதனால் இதில் அந்த தங்கம் என்கிறது எப்படியெல்லாம் இதில் இருக்கிறது என்கிறதை விளக்குகிறார். இந்த 733வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகை அது பொன்மயமாக இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற பொன் போலே அது பொன் அல்ல, அது உயர்ந்தது. அது உலகத்தில் இருக்கிற பொன் என்கிறது இதன் முன்னாலே எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பொருள் போலே. தங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு தகரத்தை வைத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் உலகத்தில் இருக்கிற பொன் என்பது போல ஒரு உயர்ந்த கருத்தை இந்த 733வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். நிகஷீகிருத ரம்ய கிருஷ்ணரத்னா பவதீ காஞ்சன சம்பதம் யனக்தி பரிபுஷ்யதி பாதுகே யதீக்ஷா சகசானஹ சமலோஷ்ட காஞ்சனத்வம். பாதுகை அது தங்கத்தாலே இழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே அது கற்களும் இருக்கிறது. கல் தங்கம் எல்லாம் இருக்கிறது பாதுகையில். அப்போ அந்த கற்கள் எப்படி இருக்கிறதுன்னா, இந்த இடத்துல அந்த நீல நிற கல்லை எடுத்துக்கொண்டார். அந்த நீல நிறக்கல் அதற்கு பக்கத்திலே தங்கம் என்று இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கிற பொழுது இதற்கு ஒரு பரபாகம், அதாவது பகைத்தொடை சேர்த்தி உண்டு. பகைத்தொடை என்னால் என்ன, நாம் கான்ட்ராஸ்ட் என்று சொல்லுகிறோமே, ஒரு வெவ்வேறு நிறங்கள் பக்கத்தில் இருக்கிற பொழுது அது ஒரு அழகு. இப்போ நீல நிற கல் பக்கத்தில் தங்கம் இருக்கிற பொழுது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக தெரியும், அந்த பிரகாசம் இன்னும் அதிகமாக தெரியும். அது எப்படி போல இருக்கிறதுன்னா, நிகஷீகிருத ரம்ய கிருஷ்ண ரத்னா. ரம்ய கிருஷ்ண ரத்னா, மிகவும் அழகியதாக இருக்கக்கூடிய கிருஷ்ண ரத்னா என்னால் கருநீல கற்கள். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், நிகஷீகிருத, நிகஷம் என்னால் உரைகள். தங்கம் நன்னா இது உயர்ந்த தங்கம் தானா என்று பார்ப்பதற்கு ஒரு கல்லை எடுத்து அதில் உரைத்து பார்ப்பார்கள். அந்த உரைத்து பார்க்கிற கல் கருப்பாகத்தான் இருக்கும். அப்பத்தான் அதில் தங்கத்தினுடைய நிறம் நன்றாக எடுப்பாக தெரியும். இப்போ கல்லும் வெளுப்பாக இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நிறம் எப்படி எடுப்பாக தெரியும்? தெரியாதே. அதனால இந்த நீல நிற கற்கள் அவைகள் எப்படி இருக்கிறதுன்னா, இந்த உரைகல்லை போல இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் தங்கம் இருக்கிறது, அதனால இன்னும் பளபளப்பா தெரிகிறது. அதனால எப்படி இருக்கிறது, பவதீஹி காஞ்சன சம்பதம் யனக்திஹி. அந்த கல்லுக்கு பக்கத்தில், அதாவது உரைகள் போல கருப்பாக இருக்கக்கூடிய கருநீல கற்கள், இந்திரநீல கற்கள் கீழே ஒரு பத்ததியில பூர்த்தியாக நாம் அனுபவித்தோம். அப்படிப்பட்ட அந்த இந்திரநீல கற்களினுடைய பக்கத்திலே இந்த தங்கம் இருக்கிறபடியோனால இந்த தங்கம் எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா, அது அப்படி பிரகாசமா தெரியறதான்.
பவதி காஞ்சன சம்பதம், நல்ல தங்கத்தினுடைய சிறப்பை, அது மேன்மையை அது நன்றாக அது வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றார். அந்த பளபளப்பை இன்னும் சமிருத்தியை அதிகமாக அது வெளிப்படுத்தியது. அப்புறம் பரிபுஷ்யதி பாதுகே தீக்ஷா சகசானஹா சமலோஷ்ட காஞ்சனத்துவம். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, சகசா உடனே நகா நமக்கு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, யதீக்ஷா சமலோஷ்ட காஞ்சனத்துவம், உலகத்தில் இருக்கிற தங்கங்கள் எல்லாம் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது லோஷ்டம் மாதிரி ஆக்கி விட்டதுன்னு சொல்ற. லோஷ்டம் என்னால் ஒன்றுத்துக்கும் போயாத ஓட்டாஞ்செல்லின்னு சொல்லுவாளே, வெறும் ஒரு சின்ன வெறும் கற்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெறும் கருங்கல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல இது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அந்த ஈக்ஷா நமக்கு ஈக்ஷா எதை ஒன்றை பார்த்தால் அது நமக்கு என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, உலகத்திலே இருக்கிற தங்கம் என்று ஒன்று உண்டு, அதை லோஷ்டசமம் என்று நினைக்கும்படியாக, அதாவது பாதுகையில் இருக்கிற தங்கம் அது இன்னும் நீலக்கல் பக்கத்தில் இருக்கிற பொழுது இன்னும் நன்னாக பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிற தங்கத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற தங்கத்தை பார்த்தால், இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம் என்கிறது வெறும் ஓட்டாஞ்சில்லி போல ஒண்ணுமில்லை என்று சொல்லும்படியாக ஆகிவிடுகிறது. உயர்ந்த தங்கம் அதுதான். சாதாரணமா இப்போ ஓட்டாஞ்செல்லின்னா புரியலன்னா இப்படி வைத்துக் கொள்ளலாமே, வெறும் தகரம் ஒன்று இருக்கிறது. தகரத்திற்கும் தங்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்னால் அது வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த உலகத்து தங்கத்திற்கும் எம்பெருமானுடைய திருவடி பாதுகையில இருக்கிற தங்கத்துக்கும் வித்தியாசம். பாதுகையில இருக்கிற தங்கத்தின் முன்னாடி இந்த உலக தங்கம் என்கிறது வெறும் தகரம் போலே என்று நாம் நினைக்கும்படியாக அப்படி ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக நமக்கு தெரிவித்தருளினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 734வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகை அது தங்கத்தோடு கூடியதாக இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, நமக்கு சோகத்தை எல்லாம் நீக்கி நன்மையை விளைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அது எப்படி தெரிவிக்கிறாருன்னு பார்க்கலாம். சுரபிர் நிகமைஹி சமக்ரகாமா கனகோத்கர்ஷவதீ பதாவனித்வம் திசசி பிரதிபன்ன மாதவஸ்ரீ அனிஷோன்னித்ரம் அசோக வைபவன்னஹா. அதாவது இந்த பாதுகையினுடைய தங்கம் இருக்கிறதே, அதாவது பாதுகை இருக்கிறது, அது எப்படிப்பட்டது? சுரபிகி நிகமைகி சமக்ரகாமா, வேதங்களுடைய வாசனையோடு கூடியதாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த பாதுகையே எப்படி இருக்கிறதுன்னா வேதங்களுடைய வாசனையோடு கூடி இருக்கிறது. வேதத்தினுடைய பரிமளம் இந்த பாதுகையிலே கமழுகிறதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களாலே புகழப்படுகிறதுன்னு அர்த்தம். வேதத்தினுடைய வாசனை இங்க வீசுறதுன்னா என்ன? வேதங்கள் எல்லாம் கூட போற்றும்படியானது எம்பெருமானுடைய பாதுகை என்கிற அர்த்தத்தை என்ன சொல்றான்னா, சுரபிர் நிகமைகி சமக்ரகாமா. அதற்கு மேலே கனகோத்கர்ஷவதி, கனக உத்கர்ஷவதி என்னால் தங்கத்தினுடைய உயர்த்தியை உடையதாகவும் இந்த பாதுகை இருக்கிறது என்ன அர்த்தம் சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், அது என்ன பண்ணுகிறது? பிரதிபன்ன மாதவ ஸ்ரீஹி, அது எம்பெருமானுடைய அழகை இன்னும் நன்றாக அது வெளிப்படுத்துகிறது. அதாவது மாதவ ஸ்ரீஹி, பெருமாளுடைய ஒரு ஸ்ரீஹி பெருமையை, பகவானுடைய பெருமையை அது உடைத்தாயும் இருக்கிறது. பகவானுடைய பெருமைனா பகவான் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறான்னா பாதுகைக்கும் அந்த சக்தி உண்டுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால எம்பெருமான போலவே இதுவும் இருக்கிறது என்று அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, எனக்கு அனிஷ உன்னித்ரம் அசோக வைபவன், அது அசோக வைபவம், சோகமில்லாமை என்கிற ஒரு பெருமையை எங்களுக்கு நீ என்ன கொடுக்கிறாய்? திசசி கொடுக்கிறாய் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். அசோக வைபவம் நஹா திசசி, எங்களுக்கு சோகமில்லாமை என்கிற ஒரு பெருமையை நீ எங்களுக்கு கொடுக்கிறாய் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னார். இதுல இன்னொரு அர்த்தமும் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இதுல என்னன்னா, அசோகமரம் நன்றாக, அதாவது நேர இப்படி பார்த்தால் இந்த அர்த்தம் கிடைத்தது. ஆனால் இதுல சில வார்த்தைகளை பார்க்கிற பொழுது வசந்த காலத்திலே நல்ல அசோக மரங்கள் பூத்து குலங்குகின்றன. அந்த அசோக மரத்தினுடைய புஷ்பங்கள் எல்லாம் கூட தங்க நிறத்திலே தான் இருக்கும்.
அது அழகா இருக்கும். அது அத்தையும் சொல்லுவது போல இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார். ஏன்னா நிகமைஹி சமக்கிரம்னா இந்த இடத்துல வேதத்தினுடைய சுரபிர் நிகமைஹி சமக்கிர காமான்றது குயில்களோடு கூடியதாக இருக்கிறது. அப்புறம் கனக உத்கர்ஷவதி என்னால் பொன் போல மின்னுகிற புஷ்பங்களை உடையதாக இருக்கிறது. அது மாதவ ஸ்ரீஹின்னா மாதவ மாசம் வைகாசி மாசம், அதாவது சித்திர மதுஷ்ட மாதவச்ச வாசந்திகா விருத்து என்று சொல்லப்பட்டபடி சித்திரைக்கு மது மாசம் என்றும் வைகாசிக்கு மாதவ மாசம் என்றும் பெயர். அதனால அந்த வைகாசி மாசத்துல அசோக மரங்கள் நன்றாக அப்படி பூத்து குலுங்கும். அதைத்தான் அசோக வைபவம் என்று நன்றாக பிரகாசிக்கிறது என்று அப்படியும் கொள்ளும்படியாக ஒரே ஸ்லோகத்திலே இந்த ஸ்லேஷம் என்று வைத்து சொல்லுகிறார்களே, அப்படி இரண்டு அர்த்தமும் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டினார்கள். ஆனாலும் முதல்ல சொன்ன அர்த்தம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தம். அது வேதத்தினுடைய மனம் கமழுகிறதா இருக்கக்கூடியது, உயர்ந்த பொன்னாலே இழைக்கப்பட்டிருக்கிறது, அது எம்பெருமானுடைய தன்மையை உடையதா இருக்கிறது, நமக்கு சோகத்தை போக்குகிறது, அப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகை என்று அதை சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக 735வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், உலகத்தில் இருக்கிற தங்கத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பை காட்டிலும் எம்பெருமானுடைய பாதுகையில இருக்கிற தங்கத்திற்கு சிறப்பு அதிகம். எப்படி என்னால் ஸ்லோகத்திலே அர்த்தம் சொல்லப்படுகிறது. சதிவர்ண குணே சுவர்ண ஜாதே ஜகதிக்யாதம் அசௌரபாதவர்ணம் ஸ்ருதி சௌரபசாலினா ஸ்வஹேம்னா பவதி சௌரிபதாவனி யுதாஸ்தத். லோகத்துல தங்கம் என்கிறது ரொம்ப சிறப்பானது தான், அதுக்கு ஒன்றும் யாரும் குறைவு சொல்ல முடியாது. அதுவும் இன்றைக்கு தங்கம் விற்கிற விலை என்று பார்த்தால் எங்கே இருக்கிறது? அப்படிப்பட்ட உயர்ந்ததாக உலகத்தில் சில இடங்களிலெல்லாம் கூட நம்முடைய இந்த நாணயங்கள் செல்லாத இடத்துல கூட தங்கத்தை கொடுக்கலாம் என்ற அளவுக்கு அந்த தங்கத்திற்கு மதிப்பு உண்டு என்கிறது வாஸ்தவம் தான். ஆனாலும் அந்த தங்கத்திற்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை என்னால், தங்கத்துக்கு வாசனை என்கிறது அடியோடு கிடையாது, அதில் ஒன்றும் மனமே இல்லை. அது இப்போ நமக்குத்தான் அந்த தங்கம் உயர்ந்தது, அவ்வளோ பெரிசுன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு கவி ஒரு ஸ்லோகத்தை கூட எழுதி வைத்தான் சம்ஸ்கிருதத்தில். இப்போ என்ன, ஏதோ ஒரு தங்க கட்டி இருந்தது, அவன் சொன்னால் வைரத்தை சொன்னான். ஏதோ ஒரு குரங்கு வந்துதான், அந்த குரங்கு என்ன பண்ணித்து அந்த தங்க கட்டியை எடுத்தது, வைரத்தை எடுத்தது, முகர்ந்து பார்த்தது, அது ஒன்றும் புரியலை. நக்கி பார்த்தது, அதில் ஒன்றும் காணும், சுவையும் தெரியலை. என்னமோ உலகத்தில் இருக்கிறவாள்லாம் இது ரொம்ப வசத்தின்னு சொல்கிறாளே, இதில் என்ன இருக்குது ஒன்றுமே காணுமேனு விசிறி அடிச்சுட்டு போயிடுத்தான். நான் அதுக்கு அவ்வளோதான் தெரியும், அதனுடைய மதிப்பு அவ்வளோதான். ஆனால் சொல்கிற மாதிரி தங்கத்தில் என்ன வாசனையோ சுவையோ என்ன உண்டு அதில்? என்னால் ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறார். சதி வர்ணகுணே சுவர்ண ஜாதேஹே. உண்மையிலே வர்ணகுணே சுவர்ண ஜாதேஹே சதி, நல்ல வர்ணத்தை உடையதாய். அதாவது அந்த தங்கத்தினுடைய வர்ணம் என்கிறது எப்படிப்பட்ட வர்ணம்? எத்தனை நாள் ஆனாலும் கற்கிறது இல்லையோ இல்லையோ, அப்படியே இருக்கிறதோ இல்லையோ, அந்த நிறம் இழவாமல் அப்படியே இருக்கிறது, அது உண்டு, அது வாஸ்தவம் தான். அது ஜெகதிக்யா, அது உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு புகழ் பெற்றிருக்கிறது தங்கம். ஆனாலும் என்ன இருக்கிறது? அசௌரபாத் அவர்ணம். அசௌரபாத், சௌரபம் இல்லாமையினாலே, வாசனை இல்லாமையினாலே அதுக்கு என்னன்னா அவர்ணம் என்று சொல்லிட்டார். அதன்னா அது ஒரு குறை. அவர்ணம்னா அது குறையது. அசௌரபாத் அவர்ணம், வர்ணம் இருக்கிறதே, ஆனால் அசௌரபாத் அவர்ணம், ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த பாதுகையில இருக்கிற தங்கம் அதுக்கு என்ன பெருமை என்ன கேட்டார்? ஸ்ருதி சௌரபசாலினா, கீழையே சொல்லிட்டாரோ இல்லையோ ஸ்லோகத்துல, இந்த பாதுகை என்கிறது வேதத்தினுடைய மனத்தை உடையதுன்னு சொன்னார். அதனால எம்பெருமானுடைய பாதுகையில வாசனையும் இருக்கிறது. அது ஸ்வஹேம்னா, அது தங்கத்தோடு கூடியதாய், வாசனையோடு கூடின தங்கத்தை உடையதாய் இருக்கிறது. வெறும் தங்கம் இல்லை, அந்த வேதத்தினுடைய மனம் கமழுகின்ற வாசனையும் இந்த பாதுகையினுடைய தங்கத்திலே இருக்கிறபடியினாலே இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்கா, அது என்னன்னா தன்னுடைய பெருமையாலே அந்த தங்கத்துக்கு உண்டான அபவாதத்தை யுதஸ்தாத், நீ போக்கி விட்டாய். தங்கத்துக்கு வாசனை இல்லை என்கிற ஒரு குறை இருந்தது, அந்த குறையை இந்த பாதுகையில இருக்கிற தங்கம் போக்கி விட்டது. எப்படின்னா வேதத்தினுடைய மனத்தோடு இது கமழுகின்றபடியினாலே என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் அந்த பாதுகையினுடைய தங்கத்தை கொண்டாடி சொன்னார். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.